வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம கேட் சம்மந்தமாக உள்ள ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோக்கு புதுசாக வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இஎஸ்சி சம்மந்தமாக உள்ள வீடியோஸும் அண்ட் கேட் சம்மந்தமாக உள்ள வீடியோஸும் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு நம்ம நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் கொஷின்ஸ் தான். முதல்ல அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த கேட் 2011 கேட்ட இந்த கொஷின்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ கோல்டு வாட்டர் ஃப்ளோயிங் அட் 0.1 kg/s. ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். ஸோ அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாமே என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. It is heated from 20 degrees Celsius to 70 degrees Celsius. So small t1 and small t2 கொடுத்துருக்காங்க. In a counter flow type of heat exchanger அப்படிங்கிறது வந்து கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. By a hot water stream flowing at 0.1 kg/s. So mass flow rate of hot fluidum கொடுத்துருக்காங்க. Entering at 90 degrees Celsius, capital T1 கொடுத்துருக்காங்க. The specific heat of water is 4200 joules per kilogram Kelvin. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் தான். அண்ட் தென் கோல்டு ஃப்ளூயிட் அப்படிங்கிறது கொஷினில் கொடுத்துருக்கிறதும் வாட்டர் தான். அண்ட் ரெண்டுக்குமே ஒரே ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ தான். அது வந்து 4200 joules per kilogram Kelvin அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா சிபின்னு சொல்லலாம், சிபிஹெச்ன்னு சொல்லலாம், சிபிசின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ரோ, which is 1000 kg/m³. If the overall heat transfer coefficient U for the heat exchanger, so U value கொடுத்துருக்காங்க 2000 watts per meter square Kelvin. The required heat exchanger area is, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.052, ஆப்ஷன் பி 0.525 m², ஆப்ஷன் சி 0.151 m², ஆப்ஷன் டி 0.202 m². ஸோ இப்போ நமக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ஏரியா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் ஏரியாவோட கனெக்ட் ஆகிற ஒரே ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா Q = UA θLmtd. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ நம்ம Q வேல்யூ எப்படியாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா U கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. θLmtdயும் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா நம்மளோட ஏரியா வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர் ஃப்ளோவோட டயக்ராம் போட்டுக்கணும். ஸோ கவுண்டர் ஃப்ளோ உங்களுக்கு தெரியும், ஃப்ளூயிட் மோஷன்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது வந்து ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி பாயிண்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். அண்ட் இது ஹாட் ஃப்ளூயிடோட எக்ஸிட், அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடோட எக்ஸிட். அண்ட் ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி வந்து 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டு ஃப்ளூயிடோட எக்ஸிட் வந்து 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து முதல்ல இந்த கேபிட்டல் T2 தெரியாது, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் கிவன் பை த ஹாட் ஃப்ளூயிட் ஷுட் பி ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை த கோல்டு ஃப்ளூயிட். ஹீட் கிவன் பை த ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு கேபிட்டல் T1 மைனஸ் கேபிட்டல் T2. Heat gained by the cold fluid வந்து mass flow rate of cold fluid into specific heat of cold fluid into small t2 minus small t1. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து தெரியாத அந்த கேபிட்டல் T2 வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு mass flow rate of hot fluid and cold fluid தெரியும், அண்ட் mass flow rate of hot fluid and specific heat of hot fluid தெரியும். அதே மாதிரி mass flow rate of cold fluid and specific heat of cold fluidum தெரியும். அண்ட் கேபிட்டல் T1 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கோல்டு ஃப்ளூயிடோட 2 டெம்பரேச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கேபிட்டல் T2 எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், விச் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 40 டிகிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது ஒரு பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு. ஏன் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட். அண்ட் இந்த டேர்மை நம்ம என்னென்னு சொல்லணும்னா தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம், அண்ட் இந்த டேர்மை நம்ம என்னென்னு சொல்லணும்னா தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து θLmtd அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வில் பிகம் θAmtd, arithmetic mean temperature difference, which is again either θ1 or θ2.
ஸோ அப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த கேபிட்டல் T2 நீங்கள் பேலன்ஸ்ட் கவுண்டர் ஃப்ளோன்னு செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த எண்டில் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட θ1 which is 90 டிகிரி மைனஸ் 70 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு தீட்டா வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஐ மீன் LMTD வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட மெயின் ஃபார்முலா Q is equal to UA θ LMTD அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து θ LMTD வேல்யூ தெரியும், U வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, Q கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எதர் ஹீட் கிவன் ஆர் ஹீட் கெயின்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஹீட் கிவன் ஃபார்முலா வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு கேபிட்டல் T1 மைனஸ் கேபிட்டல் T2. இந்த கேபிட்டல் T2 ஆல்ரெடி நம்ம எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா ஹீட் கெயின்ட் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த Q வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், விச் மீன்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து 0.525 மீட்டர் ஸ்கொயர் வருது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2012 கேட்டிருக்காங்க. வாட்டர் ஹேவிங் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் 4.18 கிலோ ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின். ஸோ இன்டூ 10⁻³ போட்டுக்கணும். அட் 80 டிகிரி செல்சியஸ் என்டர்ஸ் a counter flow heat exchanger with a mass flow rate of 0.5 kg per second. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆஸ் அ ஃப்ளூயிட் இருக்குது அண்ட் அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ கிலோ ஜூல்ஸில் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 10⁻³ யூஸ் பண்ணோம், விச் என்டர்ஸ் அட் 30 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட். அப்போது இது வந்து ஸ்மால் T1 இருக்கணும், இது கேபிட்டல் T1 இருக்கணும். ஸோ வாட்டர் வந்து ஹாட் ஃப்ளூயிடாக இருக்கணும், ஏர் வந்து கோல்ட் ஃப்ளூயிடாக இருக்கணும், வித் அ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் 2.09 kg per second. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் m.c. அண்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க, அது ஹாட் ஃப்ளூயிட் m.h. If the effectiveness of the heat exchanger is 0.8, the LMTD is. ஸோ இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, கிளியராக கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் த ஸ்பெசிஃபைட் அஸ் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா LMTD ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, θ LMTD வேல்யூ. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி, ஆப்ஷன் பி 20 டிகிரி, ஆப்ஷன் சி 10 டிகிரி அண்ட் ஆப்ஷன்ஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இப்போது இந்த இதுலேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறேன். இப்போது மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் வந்து கால்குலேட் பண்ணும்போது அதோட மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 0.5 kg per second கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் 0.5 இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ 4.18 இன்ட்டு 10⁻³ ஓகே. சிமிலர்லி மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் 1 கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.09 இன்ட்டு 10⁻³ ஜூல்ஸ். ஸோ இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேமாக வரும், விச் மீன்ஸ் அகைன் C minimum ஈக்குவல் டு C maximum. ஸோ அகைன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ. பட் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, கேபிட்டல் T1 அண்ட் ஸ்மால் T1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவுண்டர் ஃப்ளோவோட டயக்ராம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இது பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோங்கிறதுனால ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியே போடலாம். இங்கே கேபிட்டல் T1 வரும், இங்கே கேபிட்டல் T2 அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் T1 அண்ட் இங்கே வந்து ஸ்மால் T2. ஸோ ஆல்ரெடி நம்ம போன கொஷனில் பார்த்த மாதிரி தான் இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் θ1, இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா θ2. உங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா θ LMTD தான் கேட்குறாங்க. அதோட ஃபார்முலா θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை ln ஆஃப் θ1 பை θ2. பட் நம்ம அது எதுவுமே இங்கே யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதே இந்த கேபிட்டல் T1 வேல்யூ ஸ்மால் T1 வேல்யூ தான். அண்ட் உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு θ LMTD அப்படிங்கிறது வந்து θ AMTDக்கு ஈக்குவல், விச் இஸ் அகைன் ஈக்குவல் டு எய்தர் θ1 ஆர் θ2. பட் நமக்கு ரெண்டு சைடில் உள்ள ஒரு டெம்பரேச்சர் தான் தெரியுமே தவிர இன்னொரு டெம்பரேச்சர் தெரியாது. ஸோ எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷனும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிற எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலாவுக்கு போகலாம். ஸோ எஃபெக்டிவ்னஸோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்கன்னா Q actual by Q maximum. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் Q maximum என்ன பண்ணோம் அப்படின்னா C minimum இன்ட்டு கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T1 போடணும். அண்ட் Q ஆக்சுவலுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா எய்தர் ஹீட் கிவன் யூஸ் பண்ணலாம் ஆர் ஹீட் கெயின்ட் யூஸ் பண்ணலாம்.
ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து ஹீட் கிவன் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் எஃபெக்டிவ்னஸ் ஈக்குவல் டு ஹீட் கிவன் பை ஹீட் மேக்ஸிமம். ஹீட் கிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு கேபிட்டல் T1 மைனஸ் கேபிட்டல் T2 வரும். அண்ட் Q மேக்ஸிமம்க்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா m.h/cph இன்ட்டு கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் t1 யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரெண்டு டேர்முமே கேன்சல் அவுட் ஆயிரும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் T1 ஸ்மால் t1 தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ 0.8 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வில் கெட் அன் ஆன்சர். ஸோ அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கேபிட்டல் T1 தெரியும். ஸோ கேபிட்டல் T2 வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் LMTD கால்குலேட் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு வந்து கேபிட்டல் T2 தெரிஞ்சிருச்சு, இப்போது ஸ்மால் t1 தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நான் ஆல்ரெடி LMTDங்கிறது என்னென்னு சொல்லியிருக்கோம், θ1 ஆர் θ2. ஸோ இந்த கேஸ்க்கு நான் θ2 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் t1 வந்துடும். ஸ்மால் t1 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கேபிட்டல் T2 கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிச்சிங்கன்னா θ2 வந்துடும். ஸோ அந்த θ2 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LMTD. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா விச் இஸ் கம்மிங் அரவுண்ட் 10 டிகிரி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இனிமேல் பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே ரீசெண்ட் பாஸ்ட்டில் வரது எல்லாமே கொஞ்சம் லென்த்தியர் கொஷினாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கேட்டுட்டு இருந்த காமன் டேட்டா. ஸோ ரெண்டு கொஷினுக்கு வந்து ஒரே டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ரெண்டு கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 4 மார்க்ஸ். வாட்டர் அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் சிபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்டர்ஸ் அ பைப் அட் த ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லி kg/s கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மாஸ் ஃப்ளோ ரேட். அண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரி. பைப் டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 50 × 10⁻³ போட்டு மீட்டர் பண்ணிக்கலாம். லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்டட் டு அ வால் ஹீட் ஃப்ளக்ஸ் ஆஃப் QW இன் Watts/m², அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த QW வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 2500x, where x is in meter and in the direction of flow. X is equal to 0 at inlet. The bulk mean temperature of the water leaving the pipe in degree Celsius is அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 42 டிகிரி, ஆப்ஷன் B 62 டிகிரி, ஆப்ஷன் C 74 டிகிரி, ஆப்ஷன் D 104 டிகிரி செல்சியஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வாட்டர் என்ட்ரு ஆகுது. அந்த வாட்டர் என்ட்ரு ஆகிற டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் எந்த ரேட்டில் வந்து இந்த வாட்டர் என்ட்ரு ஆகுது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த ஃப்ளூயிட்னு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்போட டயமீட்டர் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் பைப்போட லென்த்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ லென்த் அண்ட் டயமீட்டர் டேர்ம்ஸ் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் உள்ள நுழையிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது. எப்படி ஹீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை பொறுத்து மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பைப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து x = 0 பொசிஷன் அண்ட் எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா x = L பொசிஷன். ஸோ அப்போ என்னென்னா லென்த் இன்க்ரீஸ் ஆக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்ப்ரெஷனில் கொடுத்துருக்குறது. ஓகேவா. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து பைப்போட வால்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து வாட்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. பல்க் மீன் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் லீவிங் த பைப். ஸோ இந்த அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஷினாக. ஸோ இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் கிவன் ஈக்குவல் டு ஹீட் கெயின்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீட் கிவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைப் சர்ஃபேஸு அண்ட் ஹீட் கெயின்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர். ஸோ பைப் சர்ஃபேஸ் கொடுக்குற ஹீட்டு தான் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா QWன்னு கொடுத்துருக்காங்க. ஹீட் கெயின்டு வந்து நாம் மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் போடலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பைப்போட என்ட்ரியில் வாட்டர் உள்ள நுழையுது 20 டிகிரி, ஹீட் ஆகி தான் வெளியில் போகுது. அப்போ அவுட்லெட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸிட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்லெட் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்கும். ஸோ T exit will be greater than T inlet. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா T exit மைனஸ் T inlet போடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹீட் கெயின்ட்டுக்கு. ஓகேவா. சாரி QW கொடுத்துருக்காங்க, ஹீட் கெயின்ட்டுக்கு இது. இந்த QW வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2500x,
பட் உங்களுக்கு தெரியும் பைப்போட லென்த் வந்து டோட்டலாக 3 மீட்டர் அப்படிங்கிறது. அண்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எண்ட் பொசிஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எல், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அதோட யூனிட்டும் பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2500 எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன் பிட்வீன் த லிமிட்ஸ் 0 to எல். ஸோ எல்லுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பெர் மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கும். ஸோ நான் ஆக்சுவல் மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணேன்னா வாட்ஸ்லேயே எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். நான் திருப்பி சொல்கிறேன், QWவோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது ஆக்சுவல் ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த மீட்டர் ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் அவுட் ஆகி உங்களுக்கு வெறும் வாட்ஸ் மட்டுமே யூனிட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ டிஏங்கிற டேர்மை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக πdl போடலாம். பட் நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணுறதுனால டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் எடுத்துப்பீங்க. அப்போ πdx. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க, ஜூல்ஸில் மாற்றிக்கோங்க. அண்ட் தென் இன்லெட் டெம்பரேச்சர் எனக்கு தெரியும். ஸோ ஒரு சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் வெரி கிளியர். இன்னொரு சைட் ஆஃப் த ஈக்குவேஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2500 எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ண போகிற டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த πd டேர்ம்ஸ் வந்து இருக்குது, ஏரியாவிலேருந்து வந்தது. டயமீட்டர் வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை மட்டும் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது இந்த πd இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், இன்டகிரேஷனை விட்டு வெளில எடுத்துடலாம். ஸோ வெறும் 2500 டைம்ஸ் எக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா 2500 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும் 0 to 3. ஸோ போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் அன் ஆன்சர். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அன்னவுன் இருக்குது, விச் இஸ் எக்ஸிட் டெம்பரேச்சர். ஸோ அந்த எக்ஸிட் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதோட காமன் டேட்டா கொஷினில் அடுத்த கொஷின் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து சப்போஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ ஃப்ரம் த சர்ஃபேஸ், இந்த QW அப்படிங்கிறது வந்து ஹீட் இஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த வால் சர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து இப்போ 5000 கொடுத்துருக்காங்க. கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அட் த பைப் அவுட்லெட் அப்படின்னு சொல்லி 1000 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்னா தான் U, வெறும் கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா H ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. Temperature in degree Celsius at the inner surface of the pipe at the outlet is. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைப் இருக்குது, பைப்புக்கு ஒரு சாலிட்லேருந்து ஒரு ஃப்ளூயிடுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, ஒரு சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் மீடியம் ஹீட் இன்ட்ராக்ஷனில் நடக்குது அப்படின்னா அது வந்து கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பைப்போட இன்னர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்லெட் பொசிஷனில் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்லெட் பொசிஷனில் கேட்கல, அவுட்லெட் பொசிஷனில் கேட்டிருக்காங்க. அவங்க உங்ககிட்ட கொடுத்துருக்க க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் H கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 71, ஆப்ஷன் B 76, ஆப்ஷன் C 79 அண்ட் ஆப்ஷன் D 81. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம பேசிக் கன்வெக்ஷனோட ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அகைன் இங்கேயும் நீங்கள் அந்த QW வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் த ஆக்சுவல் மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. ஸோ ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா πdl நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அண்ட் டயமீட்டர் நமக்கு தெரியும், லென்த்தும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா MCP டெல்டா டி டேர்முக்கு நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு 12th கொஷின் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு QW வேல்யூ வந்து 2500 டைம்ஸ் எக்ஸ், அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ வந்து இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதனால் நம்ம இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சோம். பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் QW வேல்யூ அப்சல்யூட்டாக 5000 உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது உங்களோட ஒரிஜினல் ப்ராப்ளமில் இன்லெட்டில் வாட்டர் டெம்பரேச்சர் 20 டிகிரி இருந்தது. அப்போ அவுட்லெட் டெம்பரேச்சர் வந்து புதுசாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறோம். என்ன இந்த டைம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டகிரேஷனுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், வேர் கேபிட்டல் T1 இஸ் என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் த ஃப்ளூயிட், கேபிட்டல் T2 இஸ் எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து தெரியாத அந்த கேபிட்டல் T2 புதுசாக கண்டுபிடிக்கிறோம். ஒன்ஸ் நான் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா பேசிக் கன்வெக்ஷனோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்ணுறேன். Q கன்வெக்ஷனுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இன்டூ ஏரியா இன்டூ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ இதில் நான் எந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் போடணும் அப்படின்னா ஃப்ளூயிடோட 2 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் போடக்கூடாது. நீங்கள் பேசிக் கன்வெக்ஷன் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்வெக்ஷனாலே சொல்லி கொடுத்துருந்தேன் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் மீடியம் இன்ட்ராக்ஷன். ஸோ அப்போ ஒரு சாலிட் டெம்பரேச்சர் மைனஸ் ஒரு ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் போடணும். சாலிட் மைனஸ் எந்த சைடில் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் அப்படின்னா உங்களுக்கு அவுட்லெட் பொசிஷனில் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ அப்போது அவுட்லெட்டில் உள்ள ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் விச் இஸ் கேபிட்டல் T2 நம்ம கண்டுபிடிச்சது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ Q கன்வெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருந்தா அதே 5000 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை திருப்பி ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணலாம். பட் ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் ஏரியா இருக்குது. ஸோ 2 ஏரியா டேர்மும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளைடு பை T2
அந்த டிஎஸ் வேல்யூ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 81 டிகிரி செல்சியஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் நீங்கள் ஆஸ் ஃபார் அஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் உங்களுக்கு கன்வெக்ஷன் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.